ஜனவரி 9 இன்று விசுவாவசு வருடம் மார்கழி 25 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை சஷ்டி திதி காலை 11:43 மணி வரை. அதன் பின் சப்தமி திதி. உத்திரம் நட்சத்திரம் மாலை 6:06 மணி வரை. அதன் பின் அஸ்தம் நட்சத்திரம். சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 மணி. குளிகை காலை 7:31 முதல் 9 மணி. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் கும்பம். பொது முருகன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:37 மணி. அஸ்தமனம் மாலை 6:02 மணி. சந்திர உதயம் இரவு 11:28 மணி. அஸ்தமனம் காலை 11:08 மணி. மேஷராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக்கும். மறைமுக தொல்லைகள் விலக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையான நாள். பிள்ளைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமையை உண்டாக்கும். உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனையை பேசி முடிப்பீர்கள். பிறரின் பலம் பலவீனம் தெரிந்து அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றியடைவீர். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். உழைப்பு அதிகரிக்கும். பிறரை நம்பி உங்கள் வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். கடன்காரர்களின் தொல்லை முடிவிற்கு வரும். நினைத்ததை சாதித்து லாபம் அடைவீர். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை சீராகும். சிம்ம ராசி அன்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் மனம் குழப்பமடையும். திட்டமிட்டு செயல்படுவீர். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் வீடு தேடி வருவர். இழுபறியாக இருந்த வேலையை போராடி முடிப்பீர். விருப்பம் பூர்த்தியாகும். கன்னிராசி அன்பர்களே, தெளிவாக செயல்பட வேண்டிய நாள். செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது அதற்கு வேறாகவும் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். குடும்பத்தினர் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவர். ஆடம்பர செலவால் கையிருப்பு கரையும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். விருச்சிக ராசி என்பர்களே, வராமல் இருந்த பணம் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். நண்பர்கள் ஆதரவால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். நீண்ட நாளாக சந்திக்க நினைத்தவரை சந்திப்பீர்கள். கடன் கொடுத்த பணம் கைக்கு வரும். தனுசு ராசி அன்பர்களே, அனுசரித்து சென்று ஆதாயம் காண வேண்டிய நாள். தொழிலில் இருந்த பிரச்சனை தீரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பெரிய மனிதர்களை சந்திப்பீர். மகர ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். பெரியோரின் உதவியால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். 2 நாளாக இருந்த நெருக்கடி நீங்கும். குடும்பத்தினர் ஆலோசனை நன்மை தரும். உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர். கும்பராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். புதிய முயற்சிகள் வேண்டாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். எதிர்பார்ப்பு தள்ளி போகும். மீனராசி அன்பர்களே,
குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அக்கம் பக்கத்தினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். நண்பர்கள் உங்களை தேடி வருவர். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். எடுக்கும் முயற்சி ஆதாயமாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடியும்.